அடுத்தது டாக்டர், எங்கள்கிட்ட வீட்டை வந்து நாங்கள் எப்படி குளிர்ச்சியாக வச்சிருக்கிறது இந்த வெப்ப காலத்தில்? இப்போ குளிர்ச்சியாக வச்சிருப்பதற்கு ஓகே டாக்டர், அடுத்தது வந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்யலாமா? என்னென்ன உடற்பயிற்சி செய்யலாம்? எந்த நேரம் செய்யலாம்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உடற்பயிற்சி செய்ய வழி கிடைக்க எங்களுடைய சூரிய ஒளியில் வந்து எங்களுடைய சருமத்தை வந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம்? ஏற்கனவே வந்து மருந்து எடுத்து கொண்டிருப்பினோம், சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் அப்படின்னு மருந்து எடுத்து கொண்டிருப்பினோம். அவைகள் வந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவையில் என்னென்ன செய்யலாம்? வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமாக இருக்குதா இல்லையான்ற என்னென்று கண்டுபிடிக்கிறது. மற்றது வந்து இந்த வெப்பத்தினால் வந்து உணவு வந்து விஷமடைகிற தன்மையும் இருக்குது. அடுத்தது டாக்டர், எங்கள்கிட்ட வீட்டை வந்து நாங்கள் எப்படி குளிர்ச்சியாக வச்சிருக்கிறது இந்த வெப்ப காலத்தில்? இப்போ குளிர்ச்சியாக வச்சிருப்பதற்கு நாங்கள் எங்களுடைய முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் இந்த சுற்றால இருக்கிற வெப்பநிலை, மற்றது நாங்கள் உணர்கிற வெப்பநிலை இன்னொன்று இருக்கிறோம். கூடுதலாக இங்கே நாங்கள் இந்த மரங்களை வெட்டுவதாலும் மற்றொரு திட்டம் இடம்பெறாத நகரமயமாக்கல் அல்லது குடியிருப்புகளை உருவாக்குதல் போன்றவற்றின் காரணமாக எங்களுடைய சூழலில் இருந்து நிறைய மரங்களை, மற்றது சூழலில் நீர் தேங்கியிருக்கிற தன்மையை குறைத்திருக்கிறோம். எனவே நீர் தன்மை குறைஞ்சோட அங்கே ஒரு ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், ஈரப்பதனோட அளவும் கூடும். மற்றும் ஜாழ்ப்பாணம் போன்ற பகுதியை பொறுத்தவரை கடல் சூழல் இருப்பதால் அந்த ஹியூமிடிட்டி வந்து ஒரு ஹையாக இருக்கும், கடல் நீர் ஆவியாகி போயிருக்க. இப்போ இந்த நேரங்களில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட நிறைய மரங்கள் இருக்கணும், மரங்கள் வளர்க்க வேணும். மற்றது வீடுகளில் வந்து பாவிக்கிற கூரையில் இருந்து, அதான் முந்தி எங்களோட வீடுகள் எல்லாம் ஓட்டு கூரையாக இருந்தது. அதுக்கு முதல் ஓலை வேறப்பட்ட விடயங்கள் இருந்தது. ஈவன் சில பேர் ஓட்டு கூரை வந்தது பிறகும் அந்த ஓலை கொண்டவற்றை கூரையில் போட்டு அந்த குளிர்மை தன்மையை ஏற்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் எங்களோட முன்ன காலத்தில் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் அநேகமாக சீட்டுகள், காரன்கள் போன்றவற்றை பாவிக்கும் பொழுது அது மிகவும் அந்த வெப்பத்தன்மையை ஏற்படுத்தும். எனவே அப்படியான வகைகள் இல்லாமல் வீட்டில் இந்த ஓட்டினாலான பகுதியோ அல்லது குளிர்மையான பகுதி இருந்தால் அந்த பகுதிக்கு போவோம். மற்றது வீட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வாரது நல்லம். ஆனால் சூரிய வெளிச்சம் எல்லா நேரமும் நான் சொன்ன மாதிரி அந்த கூடுதலான வெக்கை இருக்கிற காலத்தில் சூரிய வெளிச்சம் உள்ளே வார சூரியன் இந்த இது வந்து கதிர் வந்து நேர வீட்டுக்குள்ளே வார இடங்களில் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேணும். அப்போ அதுக்கு காற்றோட்டம் பெறக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தணும். அப்படியே சூரிய ஒளி நேர வருதுன்னா அந்த இடங்களை நாங்கள் மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். காற்று குளிர்மை. அடுத்தது வந்து நாங்கள் அநேகமாக இப்பொழுது குளிர்மையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் மின்விசிறிகளை பாவிக்கின்றோம். மின்விசிறிகள்லையும் அந்த காற்று வந்து மின்விசிறிகள் வேலை செய்ய அந்த காற்று வெளியில் போகக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி அதுக்குள்ளேயே காற்று எல்லாம் சுற்றி மின்விசிறியிலிருந்து அந்த அதே காற்று அதுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய அந்த வெப்பத்தன்மை கூடுதலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்குது. எனவே அதுகளை நாங்கள் தவிர்த்து, மற்றது வீட்டில் எப்பவும் நிறங்களில் வந்து நாங்கள் டார்க் கலராக இல்லாமல் ஒரு அதான் வெள்ளை கலரில் அநேகமான வீடுகளுக்கு, கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசுவார்கள். அதனால் வீட்டில் இருக்கும் பொழுது உடைகளை வந்து நாங்கள் கலர்த்தி போட்டிருக்கோம். வந்து கூடுதலாக காற்று போகக்கூடிய மாதிரி இறுக்கமாக இல்லாமல் போட்டிருக்க வேணும். அது வந்து இப்போ எங்களோட மற்றது பருத்தி இதால் செய்யப்பட்ட முக்கியமான செயற்கை நைலோன் போன்றவற்றால் செய்யப்பட்டது அல்லாமல் பட்டுல விட இவ்வாறான செய்த உடைகளை நாங்கள் பாவிக்கும் பொழுது இருக்கணும். அடுத்தது வந்து நாங்கள் அடிக்கடி தண்ணியால் எங்கள் உடம்பை கழுவி குளித்து வச்சுருக்கணும். எனவே உடம்பு கூலாக இருக்கும். சிலக்காக நாங்கள் இப்போ நீந்தப்போ எல்லாம் ஸ்விம்மிங் நீந்துறது தண்ணிக்குள்ளே உடம்பை வச்சுருந்தா, ஆனால் அதுக்குரிய
ஆபத்துக்களையும் உணர்ந்து நாங்கள் சரியான முறையில் வச்சிருக்க வேணும். எனவே நீர்த்தன்மையுடன் உடம்பை பேணுவதற்கான முயற்சிகளை மேற்படுத்த வேண்டும். ஓகே டாக்டர். அடுத்தது வந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்யலாமா? என்னென்ன உடற்பயிற்சி செய்யலாம்? எந்த நேரம் செய்யலாம்? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உடற்பயிற்சி செய்ய வழி கிடைக்க உங்கள் உடம்பில் வெப்பநிலம் கூடும். நாங்களுடைய செயற்பாடு கூடைக்க வெப்பம் உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் வரும். எனவே வெளியிலையும் வெப்பம் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் வெப்பம். அப்போ வெளி வெப்பத்தால் உடம்புல வெப்பம் கூடும், இந்த உடற்பயிற்சியாலேயும் வெப்பம் கூடும். அப்போ என்ன உடற்பயிற்சி அதிதீவிரமாக நாங்கள் செய்யும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி உடம்புல வெப்பம் வெளியே உடம்புக்குள்ளே வெப்பம் உருவாக்கப்படுற தன்மை கூடும். எனவே எங்களுடைய உடற்பயிற்சிகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பத்தை உருவாக்காத உடற்பயிற்சிகளாக இருக்க வேணும். அதை குளிர்மையான இடத்துல உண்மையாக நிறைய தண்ணீர் சம்பந்தமான விளையாட்டுக்கள், ஸ்விம்மிங் போன்றவை வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். அடுத்தது எங்களுடைய உடம்பில் இருந்து வேர்வை அதிகமாக வெளியேறாத தன்மை உள்ளதான உடற்பயிற்சிகளை கூடுதலாக செய்யலாம். மற்றது செய்ய வேண்டியது வந்து வெப்பம் கூட முதல் முக்கியமாக அதிகாலையில் அல்லது பின்னேரங்கள் ஈவினிங்கில் இந்த சூரிய வெக்கை குறைவாக இருக்கிற காலத்தில் தான் இந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேணும். அடுத்தது செய்யும் பொழுது நாங்கள் வெளியில் செல்லும்போது எப்பொழுதும் சூரிய ஒளி வந்து உடம்பில் நேரப்படாத மாதிரி பாதுகாத்து கொள்ள வேணும். அதே ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி போடுற உடுப்புகள் வந்து ஒரு மெலிய உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய, மற்றது கடுமையான கலர் இல்லாமல் மென்மையான கலர்களை கொண்ட உடுப்புகளாக இருப்பது உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது அவற்றை செய்வது மிகவும் நல்லம். மற்றது செய்கிற நேரத்தை நாங்கள் வந்து உண்மையாக நாங்கள் முதல் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் செய்கிறோம்னா நேரத்தின் அளவை குறைத்து அதுக்கேற்ற மாதிரி செயற்படுவது நல்லது. ஓகே டாக்டர். அடுத்தது வந்து எங்களுடைய சூரிய ஒளியில வந்து எங்களுடைய சருமத்தை வந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கலாம்? இந்த வெப்பத்தினால வரக்கூடிய அதிக நோய்கள் என்னென்ன? சருமத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கிற ஏற்கனவே நான் சொன்னேன்னா இந்த உடம்பு நிறைய சூரிய ஒளியில் எங்கள் உடம்பை படாமல் செய்கிறது. ஆனால் நாங்கள் சில பேர் வாகனங்களில் வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பயணிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக சைக்கிள், மோட்டார் பைக்குகளில் பயணிக்கும் பொழுது எங்களுடைய உடுப்புகளில் வந்து ஃபுல்லாக உடம்பை மூடி மறைத்து உடைகள் இல்லை. இப்போ மத்தியதரை நாடுகளில் வந்து அவர்கள் வந்து அந்த உடம்பை மூடின. ஏனென்னா அந்த ஹீட்டு காமெடி தான் அப்படியான உடை பழக்கம் வந்தது. ஆண்களும் பெண்களும் உடம்பை முழுக்க மூடி இருக்கிற ஒரு தன்மை. நாங்கள் அப்படியே செய்து கொண்டு போக முடியாது. எனவே நாங்கள் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு எங்கள்ட தோல் போன்றவற்றை உட்படுற நேரத்தை, நேரடியான தாக்கத்துக்கு உட்படுகின்ற நேரத்தை நாங்கள் இயன்றளவு குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது உடம்பால் மறைக்கக்கூடிய வகையில் தற்காலிகமாக சூரிய வெளிச்சம் படுற நேரத்துக்கு என்றாலும் நாங்கள் சூரிய கதிர்கள் நீரை படப்போகுதுன்னு சொன்னால் அந்த இடங்களை நாங்கள் மறைத்திருப்பது நல்லம். அதை விட இந்த நாங்கள் சூரிய உடம்பில் வந்து இந்த விட்டமின் டியும் மற்ற ஒரு கொழுப்புத்தன்மையான எப்பொழுதும் தோல் வச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த வாரான விடயங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு. எனவே இப்போ நாங்கள் இதை செய்து கொண்டு போய் எங்களுக்கு காய்ந்த தோல் வரப்பாங்க. இப்போ ட்ரை ஸ்கின் கூட இன்னொரு விஷயத்தாலையும் பேரம் என்னென்னா நாங்கள் நல்லா சோப்பு போட்டு வடிவாக உறைஞ்சி நாங்கள் தேய்ச்சி அதை செய்ய வழி கிடைக்கையும் எங்களோட சுரப்புகள் குறைய பார்க்கும். மற்ற ஏற்கனவே வயசு போனவர்கள் மற்ற வயசு வரைக்கு அந்த அதில் சோலில் வர்ற அந்த கொழுப்பு சுரப்புகள் அளவு குறைய பார்க்கும். எனவே அதுக்காக இந்த க்ரீமுகள் இருக்குது, சன் க்ரீம்ஸ் இருக்குது. அதுகளை வைத்திய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி அதில் பாவித்து கொள்ள வேணும். முக்கியமாக சாதாரணமாக நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து ஒரு சர்மத்தில் இல்லாமல் இருந்தால் அதை மறைத்து செய்வது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அதை நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி
அது இந்த வைரஸ்களால் ஏற்படுகின்ற தொற்று நோய்களில் இருந்து தோல் ஏற்படுகின்ற நோய்கள் சர்மம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். அதை விட ஏற்கனவே நான் சொன்ன இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ், ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவை ஏற்படலாம். மற்ற நோய்களையும் இப்போ நீண்டகால நோய்கள் இருக்கிறது, இதய சம்பந்தமான வருத்தம் அல்லது நுரையீரல், கிட்னி சம்பந்தமான வருத்தம் இருக்கிறவர்களுக்கும் இந்த நீரை சரியாக இல்லாமல் நீர் இழப்பு காரணமாக ஏற்படக்கூடிய வருத்தங்கள் இருக்குது. நீர்த்தன்மை குறைகிறது காரணமாக சில பேர் மயங்கி விழுவார்கள். விழுந்தது காரணமாக பிறகு வயசு போனவர்கள். மற்றது உப்பு இழப்பு காரணமாக உப்பு மூளைக்கு போராட்டி தலை சுற்றி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதால் வயசு போன தடுமாறி விழுந்தால் அப்புறம் அவருக்கு கை கால் முடியலாம், தலை இன்ஜரி வரலாம். இப்போ இந்த நேர வார விளைவுகள் ஒன்று, மறைமுகமாக வார விளைவுகளும் இருக்கின்றது. நிறைய சுகாதார பிரச்சனைகள் நாங்கள் சரியாக ஒழுங்காக அதை கையாளுவதன் ஊடாக தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே டாக்டர், அடுத்தது ஏற்கனவே மருந்து எடுத்து கொண்டிருப்பினும், சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் அப்படின்னு மருந்து எடுத்து கொண்டிருப்பினும், அவைகள் இந்த வெப்ப காலத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவையில் என்னென்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மருந்துகள் அவர்களுடைய இந்த உப்புக்களின் அளவை குறைக்கிற தன்மை இருக்கும், சிலது கூட்டுற தன்மை இருக்கும், சிலது அவர்கள் இந்த கூட இதுக்காக இப்போ ப்ரெஷர் இருந்ததுன்னா நாங்கள் உப்பு கட்டுப்படுத்தி கொண்டு இருப்போம் அதிகமாக இருக்காமல். ஆனால் இப்போ சில நேரங்களில் இப்போ வேர்வையால் கூட உப்பு வெளியேறி கொண்டு வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதுகளை முக்கியமான இப்படி நீண்ட கால நோயால் பாதிக்கப்படுறது அவருடைய வைத்தியர்கள்கிட்ட இதை பற்றி அதற்குரிய வசதிகளை சொல்லணும். ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு நோயாளிக்கு உப்பு நார்மலாகவே கூட்டுற கான்சன்ட்ரேட் பண்ணுற தன்மையுள்ள மருந்துகள் இருக்கணும். ஒவ்வொரு மருந்துகளும் அந்த உடம்பில் அவர்களுடைய அனுசோபத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறோம். இப்போ அந்த விடயங்களை நாங்கள் வைத்தியர்களுடன் கட்டாயமாக கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆனால் நான் கொமனாக சொன்ன மாதிரி தண்ணி கூட எடுக்க வேண்டும், வெப்பத்தில் வெளியில் போகாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக இவ்வாறான நோய் உள்ளவர்கள் வெளியில் செல்வதை இயன்ற அளவு, ஏதாவது அவசர தேவை இருந்தால் ஒழிய மற்றபடி அவர்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உடம்பை மறைத்திருக்க வேண்டும். நிறைய நீர் சத்து உள்ள உணவுகளை எடுக்க வேணும், நீரை எடுக்க வேணும். அதை விட இந்த அறிகுறிகள் வேற இருந்தால் தலைச்சுத்தோ அல்லது என்ன ஒரு பதட்டமான நிலைமையோ அல்லது இதய துடிப்பு கூற மாதிரி இருந்தாலோ அல்லது ஒரு பலவீனமான தன்மையை உணர்ந்தால் நடக்க ஒரு சோர்வு தன்மை வருது அல்லது சிந்தனை ஆற்றலை ஒரு விளக்குற தன்மை வருது, இவ்வாறான அறிகுறிகள் வரும் பொழுது என்ன செய்யணும்னா தண்ணீரையும் அதுக்கு தேவையான உப்புக்களை சேர்த்து எடுக்க வேணும். அநேகமாக நீரில் இழந்து வைத்தியசாலை போகிறவர்களுக்கு நார்மல் சலைன் போடுவார்கள் அல்லது சுகர் குறைஞ்சி போயின்னா டெக்ஸ்ட் போட வேணும். இப்போ இதை அவர்கள் வீட்டையே அது வடிவாக செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய குருதி அமுக்கம், அதாவது பிளட் ப்ரெஷர், மற்றது பிளட் சுகர் இதுகளையும் அவர்கள் சரியாக பராமரித்து அதை செய்து கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுற தன்மை கூடுவாக இருக்கும். இல்லாட்டி இன்னும் பிரச்சனைகள் கூடிய தன்மை. ஈவன் நீரிழிவு நோய் என்று சொல்லிக்க அவர்கள் சரியான கண்ட்ரோலை இல்லாட்டி ஏற்கனவே யூரினால் அவர்கள் நீர், உப்பு இதெல்லாம் இழந்து கொண்டிருப்பினோம். எனவே இது இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லும். எனவே அதுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை சரியாக எடுத்தினோம்னு இருந்தால் அவர்கள் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்தது நாங்கள் குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்குதா இல்லையான்ற என்னென்று கண்டுபிடிக்கிறது. மற்றது இந்த வெப்பத்தினால் உணவு விஷமடைகிற தன்மையும் இருக்கும். அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அது குறித்து உங்களுடைய கருத்து?
குடிக்கிற தண்ணி சுத்தமானதா இல்லையான்றது, குடிக்கிற தண்ணியில் வந்து சுத்தம், எங்களை குடிக்கிற தண்ணியில் தேவையான என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கணும்னு அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்தால் கல்சியம் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் எங்களோட உடம்பு அமைப்புகள் அதுகள் எல்லாம் அதை ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணத்து தண்ணியில் வந்து இந்த பாக்டீரியாக்கள், இந்த கிருமிகள் தொற்று கூடுதலாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கிணத்து தண்ணியிலேருந்து தான் தண்ணி எடுத்து குடிக்கிறோம். எங்களுடைய டாய்லெட்டுக்கும் கிணத்துக்குமான தூரம் வந்து குறைவாக இருக்கிறதால இந்த தொற்று ஏற்படக்கூடிய தன்மை கூடுவாக இருக்குது. எனவே எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து முந்தின காலத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவுரைப்படுத்துறது, அந்த அறிவுரை தான் இப்போவும் நாங்கள் சொல்லலாம். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுட்டு நல்லா ஹீட்டாக்கி ஆற வைத்து அதை குளிர்மைப்படுத்துறதுக்கும் இந்த மண் பானையில் வந்து மணல் இதெல்லாம் போட்டு வடிவாக வைத்து குளிர்மைப்படுத்தக்கூடிய வகைகள் எல்லாம் இருக்குது. இல்லாவற்றையும் குளிர்சாதன பெட்டியிலையும் வச்சு பாவிக்கலாம். அந்த தண்ணீரை பருகினா காணும். ஆனால் எங்களோட மக்கள் மத்தியில் இப்போ ஒரு கலாச்சாரம், தண்ணி வியாபாரம், தண்ணியில் இருக்கிற அந்த ஃபில்டரில் போட்டு எடுக்க, ஃபில்டரில் பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். தண்ணியில் இருக்க போகிற இந்த பாக்டீரியாவில் வர நோய்கள், முக்கியமாக நெருப்பு காய்ச்சல், வயிற்றுளைவு, மற்றது உணவு நஞ்சாதல், ஃபுட் பாய்சனிங், இதுகளை ஏற்படுத்துகிற நுண்ணங்கிகளை வந்து இந்த ஃபில்டர் எடுக்காது. ஃபில்டர் என்ன செய்யுமான்னா அந்த தண்ணியில் இருக்கின்ற நான் சொன்ன இந்த மூலப்பொருட்கள், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், ஈவன் சில மூலக்கூறுகள் பெரிய அளவில் இருக்கும், சில மூலக்கூறுகள் மிகவும் சிறிய அளவில் இருக்கும். ஆனால் அது எங்களோட உடம்புக்கு தேவையானது, அதெல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். எனவே நாங்கள் இந்த ஃபில்டர் பண்ணிக்க இது எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு தண்ணி கொண்டு வரோம். அந்த டேஸ்ட் உங்களுக்கு குடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து அதுக்கு நாங்கள் எல்லாம் பழக்கப்பட்டு இப்பொழுது அந்த பிளாஸ்டிக் போத்தில் இருந்து தண்ணி அடித்து கொடுக்குறது, பெரிய போத்தில் தண்ணி எடுக்கிறது, கிணத்து தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணிய தண்ணியை சூழலில் விட்டுட்டு பண்ணுறது, இவ்வாறான பல விடயங்களில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆய்வு செய்ய வழிகிட்டு நாங்கள் உண்மையாக இந்த தண்ணிக்கும் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் அதெல்லாம் தொடர்பு இருக்காண்டு எங்களால் அந்த ஆய்வு செய்ய முடியலைன்னு நாங்கள் நல்லூர்லேயும் கேரநகர்லேயும் செய்தாங்க. கேரநகர் இருக்கிற மக்கள் வந்து பவுசரில் தண்ணி குடிக்கணும், நல்லூர் இருக்கிற மக்கள் ஃபில்டர் வாட்டரை பாவிக்கணும் அல்லது தண்ணி பொதில் பாவிக்கணும். இப்போ இதால் ஏற்படுகிறது வந்து நாங்கள் நீண்ட கால ரீதியில் இதில் பார்க்க வேணும். எவ்வாறு இந்த உடம்பில் இந்த மாற்றங்களை கொண்டு வருது, என்ன வேலையை செய்யணும். ஆனால் தண்ணிக்கு அவ்வளவு காசை செலவழித்து செய்ய வேண்டிய வேலை இல்லை. தண்ணியை வந்து நாங்கள் சாதாரணமாக சுட்டார வைத்து செய்யோம். அதே மாதிரி உணவுலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் உணவு பழக்க வழக்கத்திலேயே நாங்கள் மிளகாய் பாவிக்கிறோம். சித்தல் மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, மல்லி இருக்குது, சீரகம் இருக்குது, மிளகு இருக்குது. இவைகளுக்கெல்லாம் இந்த உணவு கால்வாயில் இருக்கிற நுண்ணங்கிகள் மற்றது வைரஸுகள் போன்றவற்றை பாதுகாக்கிற தன்மை. இப்போ நீங்கள் கோவிட் டைமில் ஆக்களுக்கு நிறைய இந்த மல்லி மிளகு தண்ணிகளை நாங்கள் பாவிக்க சொல்லி வந்தோம்னா அதில் ஆன்டிவைரல் எஃபெக்ட், வைரஸுக்கு எதிரான சாதி இருக்குது. ஆனால் இப்போ என்ன பழக்கம் நாங்கள் பழகிருக்கோம் என்று சொன்னால், எல்லோரும் சோஸ் போட்டு சாப்பிட்றோம். கடைகளில் போய் சாப்பிட வலிக்கிட்டால் எங்களோட சாதாரணமான மிளகாத்தூள், மல்லி, சீரகம் அரைச்சி அதில் சாப்பிட்ட அந்த சாப்பாடுகளை விட்டு இப்போ முக்கியமாக இளம் சந்ததியினர் உங்களை மாதிரி ஆக்கள் எல்லாரும் இப்போ சோஸ் போட்ட சோஸில் வந்து கொண்டு வந்து இந்த தக்காளி பழம், சில்லி அதோட அவர்கள் வேறு இதுகளையும் சேர்க்கணும், மினரல்ஸையும் சேர்க்கணும், அதை விட உப்பு சேர்க்கணும், சீனி சேர்க்கணும். இப்போ இதுகள் எல்லாம் வந்து உடம்புக்கு நாங்கள் அடிஷனலாக ஆரோக்கியம் இல்லாத தன்மை ஒன்று ஏற்படுத்துகிறோம். அப்போ உண்மையாக நாங்கள் சொல்ல வழிக்கிட்ட எங்களுடைய
இந்த உணவு அதாவது உணவு சமைக்கிற முறையிலேயே எங்களுடைய இந்த வாரான காலங்களில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அடுத்தது உணவை வந்து நாங்கள் எப்பொழுதும் சூடாக சாப்பிடுவோம். முக்கியமாக இந்த வெக்கை காலத்தில் வந்து மிக விரைவாக பழுதடையக்கூடிய தன்மை. ஏன்னா அங்கே எங்களோட சூழலே பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்கணும். அவைகள் வந்து உணவில் வருவினம். எங்களுடைய பாத்திரங்கள் சமையலில் வச்சுக்க நாங்கள் ஹீட்டாக வச்சுருக்க அவையெல்லாம் இறந்தாலும் எல்லா பாக்டீரியாவுக்கும் இறக்க போகிறேன். பாக்டீரியாக்கள் இறந்தாலும் பாக்டீரியாவின் வித்தியல்னு சொல்லப்படுகின்ற அந்த அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய மக்கள் இருப்பினம். அவைகள் வந்து கொஞ்ச காலம் நாங்கள் விட்டால் 4-5 மணித்தியாலத்திலிருந்து இருந்தால் அவைகள் வந்து என்ன செய்வினோம், உணவை நஞ்சாக்கக்கூடிய தன்மையை ஏற்படும். எனவே அதால் நாங்கள் ஃபுட் பாய்சனிங் வர்றது டிஃப்ரெண்ட் சாப்பாட்டில், இப்போ சாவரம் சம்பந்தமான சாப்பாட்டில் வேறு விதமான பாக்டீரியாக்கள். மற்ற பாக்டீரியாக்கள் வந்து என்ன மாதிரி உணவுகளை வருவினோம்னா, இப்போ சமைக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு புண்ணு இருக்குது, கையிலையோ இதெல்லாம் புண்ணு இருந்தால் அது வீட்டில் எடுத்து சமைக்கிறாளோ இல்லை கடையில் சமைக்கிறாளோ அவரில் ஏற்கனவே அந்த கிருமி சிதல் அந்த கிருமி இருக்குது. அந்த கிருமி வந்து என்ன செய்யும், இந்த சாப்பாடோட சேர்ந்துருக்கும். அல்லது கிருமியால் வர டாக்ஸின்ஸ் இருக்குது, இந்த பாக்டீரியாக்கள் விளைகின்ற டாக்ஸின்ஸ். அப்போ அந்த டாக்ஸின்ஸை வந்து இந்த உணவுக்குள்ளே உட்பட்டுருக்கு. நம்ம அவையல் வந்து இந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான நேரத்தை வந்து நாங்கள் உணவை ஹீட் பண்ணி உடனே சாப்பிட்டா வராது. இப்போ நீங்கள் எந்த ஒரு தெருவோரத்தில் இருக்கிற கடையிலையும் வெரி நல்ல சூடாகும், சரி உரைப்பு தன்மை இதோடு இருக்கிற உணவுகளை சாப்பிடும் பொழுது அநேகமாக ஃபுட் பாய்சனிங் வரும். அந்த இடத்துல வச்சு சமைத்து கூட நேரம் வச்சிருந்து அதை சாப்பிட தொடங்கிக்க அதில் உணவு நஞ்சாதல் பெறக்கூடிய இருக்கும். சில விளையங்களுடைய முந்தின திருவிழாக்கள், பாடசாலை நிகழ்வுகள் அல்லது பெரிய கல்யாண வீட்டு நிகழ்வுகள் இதுகளில் இந்த உணவு நஞ்சாதல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த உணவுப் பொருட்களை சமைத்து நீண்ட நேரம் வைத்திருந்தல். எனவே உடனடியாக சூடு காட்டி உடனடியாகவே பாவிக்க வேணும். அதே நேரம் இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய சாதாரணமாக எங்களோட உணவில் சேர்த்துக்கொள்கிற இந்த திரவியங்கள், அது வாசனை திரவியங்கள் என்று சொல்லிக்கணும். ஆனால் அவைகளுக்கு வாசனை மட்டும் இல்லை, அவைகளுக்கு சில நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் அவைக்கு இருக்குது. அதுகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நோயை கூட்டக்கூடிய தன்மை உள்ளவையை நிப்பாட்டுவோம். இப்போ சோசை நாங்கள் கூட போட்டால் அங்கே உப்பு கூட இருக்கும், ப்ரெஷரை கூட்டும், சுகர் போட்டு இருக்கும். இன்றைக்கு காலமே நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், உங்கள் ஃப்ரைட் ரைஸ் எல்லோரும் சாப்பிடுங்க, ஃப்ரைட் ரைஸில் கொடுக்குற சில்லி பேஸ்ட்டில் கூட சீனி போட்டுருக்கு. அப்போ அப்படியான நிலைமையில் நாங்கள் உணவுகளை தயாரித்து கொள்கிறோம். இப்போ அப்படி இருக்க அதில் கூட இப்போ நீரிழிவு உள்ள நோய் ஏற்கனவே இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸின் அளவு கட்டுப்பாடு வேறு இதையும் சாப்பிட்டா இப்போ கிருமியும் அங்கே இருக்கின்றா அவருக்கு மிக விரைவாக வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும். இவ்வளவு நேரமாக எங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை தந்த வைத்தியர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொளி மூலமாக நேயர்களாகிய நீங்கள் பல தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான் வெஸ்லி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.